இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டைக்கோஸு பக்கோடா செஞ்சிடலாம். அதுக்கு வந்து இப்போ நான் 1 கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூனு அரிசி மாவு, 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு, ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ முட்டைக்கோஸு அதில் போட்டு ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோஸு இருக்கும் அது அரிஞ்சு போட்டு பிசைஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் ஃபஸ்ட்டே பிசைஞ்சிட்டேன். இப்போ இதையும் போட்டு பிசைஞ்சிடணும். தண்ணி தெளிக்கக்கூடாது. இப்போ தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த முட்டைக்கோஸே தண்ணி கொஞ்சம் அதில் வரும். அது வந்து சேர்த்து பிசைஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே அது சேர்ந்து கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நல்லா பிசையணும் போட்டுக்கிட்டு. ஏன்னா இந்த பசங்க வந்து முட்டைக்கோஸை பொரியல் பண்ணோன்னா சாப்பிட மாட்டேங்குது. அதனால் இது மாதிரி வடை, இது மாதிரி பக்கோடான்னு செஞ்சு வச்சிட்டோம்னா சாதம் ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு இதுகளுக்கு 5 நிமிஷத்தில் அது காலி ஆயிரும். அதனால் நல்லா பிசைஞ்சுக்கிருவோம் ஃபஸ்ட்டு. தேவைப்பட்டால் தண்ணி தெளிப்போம். இப்போ வந்து பிசைஞ்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இப்போ எண்ணெய் காஞ்சோடனே அதை கிள்ளி போட்டுறணும். கிள்ளி போட்டால் பக்கோடாவாக வந்துடும். இது கூட நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். இப்போ கிள்ளி போட்டுட்டு அரிச்சு எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி போட்டுட்டு, நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்தாலும் சிக்கன் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பேட்ச் எடுத்து வச்சுட்டேன்னா இது ஸ்கூலுக்கும் கொடுத்துடலாம். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு. இது வந்து நான் வந்து 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கி இப்போ க்யூப்பு கட்டமாக அரிஞ்சிட்டு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு, கல் உப்பு கொஞ்சம் போட்டு, ரொம்ப விசில் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படியே கரைஞ்சி இதாயிரும், பாயசம் மாதிரி ஆயிரும். அதனால 1 விசில் 2 விசில் வச்சா போதும். இது எங்கள் ஊர்லெலாம் இந்த சீசனில் வந்து நடவு சமயம் சீசனில் இதுதான் சீசனு. இதில் வரும். நாங்கள் வந்து வாங்கி எங்கள் ஊர்லேயே போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு கொல்லையில் போடுவோம். அது நல்ல மணலுக்கு நல்லா வரும். நாங்கள் ஒரு டைம் தான் போடுவோம். ரொம்பலாம் போட மாட்டோம். விற்கிற அளவுக்கு சும்மா 2, 3 குச்சி வீட்டுக்கு மட்டும் ஊனிக்குவோம். இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் போடுவார், ஒரு தாத்தா. அதில் ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா, ஒரு பை கொடுத்தோம்னா, அப்போது ஒரு பை நிறையா கொடுத்துருவாரு. அந்த கிழங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இங்கே வந்து ஒரு கிழங்கு நறுக்குன்னு இருக்குது, ஒரு கிழங்கு நல்லா இருக்குது. அதை உடனே வாங்கிட்டு வந்து நாங்கள் அப்படியே கட்டமாக அரிஞ்சு அவிச்சிருவோம். அடுப்புக்குள்ளே ஒன்று போட்டுருவோம். நெருப்பு அடுப்பில் அதுக்குள்ளே ஒன்று போட்டுட்டு, அதை எடுத்துட்டோன்னு நல்லா வெந்து மலர்ந்துருக்கும். நல்லா தொட்டு சீனியை தொட்டு திங்கிறது சூப்பராக இருக்கும். வயலுக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் நடவு குளிர்றதுக்கெல்லாம் வந்து குழம்புல சூடு பண்ணி சாம்பார், காரக்குழம்புல எல்லாம் போட்டு கொண்டுட்டு போவாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்து நான் காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். சாம்பார் மாதிரி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரக்குழம்பு மாதிரி வச்சோம்னா கூட கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா அரிஞ்சு அலசிட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு, மிளகாத்தூள் ஒரு 2, 3 ஸ்பூனு, புளி கொஞ்சம், குழம்பு மசாலா தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு காரக்குழம்பு மாதிரி இறக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை குழம்பும். இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து 2 விசில் வந்தோடனே இறக்கிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நான் இங்கே என்ன செய்வேன்னா, இதை அவிச்சிட்டு எடுத்துட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய், சீனி எல்லாம் தொட்டு அதில் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு எடுத்து போட்டு ஏன்னா உப்பு முதலே போட்டு நம்ம வேக வச்சுட்டான். சுள்ள கிண்டி எடுக்க வேண்டியதான். இது வந்து சீசனில் தான் வரும். இந்த சீசனில் தான் வரும் இது. இங்கே அங்கே வாங்குகிற மாதிரி இங்கே இல்லை. இங்கே ஒன்று நறுக்குன்னு இருக்குது, ஒன்று இதாக இருக்குது. அங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அந்த குச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கணுவாக சின்னமாக ஒரு கை நீளத்துக்கு வெட்டி ஊனி வச்சோம்னா துளுத்துரும். அதுக்குள்ளார கிழங்கு வச்சிரும். மணல்னால் நல்லா வைக்கும் கிழங்கு. இது நல்லா கிண்டிட வேண்டியான். சுவையான மரவள்ளிக்கிழங்கு ரெடி. பாருங்கள், இதை நான் இங்கே வந்து இப்படி தான் சாப்பிடுவேன். வெண்ணெய் தொட்டு கொஞ்சோண்டு சுகர் தொட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து மரவள்ளிக்கிழங்கே கொஞ்சம் இது தான். மிளகு சீரகத்தூளும் லைட்டாக போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் அதோட இது தெரியும். ஆனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன், தெரியாத அளவுக்கு.
நல்லாயிருக்கும் இது. கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்புல போட்டு வச்சோம்னா செமையாக இருக்கும். நண்டு குழம்புல இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு பக்கோடா, மணத்தக்காளி காரக்குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு, தயிர், மரவள்ளிக்கிழங்கு தயிர் சாதம். வாங்க சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த பசங்க இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்